நேற்று யூகே கவர்மெண்ட் அவங்களோட இமிக்ரேஷன் பாலிசியில் ஒரு 8 மேஜர் சேஞ்சஸை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன சேஞ்சஸ்ன்றதை ஒன்றா பிரேக் டவுன் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயமே பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் விசா 2 வருஷம் கிடையாது, விச் இஸ் லைக் பிஎஸ்டபிள்யூ வந்து 2 வருஷம் கிடையாது, இனிமேல் அது 18 months தான். அண்ட் ஐஎல்ஆர் 5 இயர்ஸ்லேருந்து 10 இயர்ஸாக மாறப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு சில ப்ரொஃபஷன்ஸ்க்கு வந்து அது கிடையாது, விச் இஸ் லைக் நர்ஸு, டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் இவங்கெல்லாம் வந்து எக்ஸம்டட். அண்ட் அதுக்கப்புறம் இங்கிலீஷ் லெவல் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. லைக் B1லேருந்து B2 லெவலுக்கு வந்து ஃபார் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்கில்டு ஒர்க்கர் வீசா நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து RQF லெவல் 6 இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஸ்கில்டு ஒர்க்கர் வீசாக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள். ISL வந்து கேன்சல் பண்ணுறாங்க. ISLனா இமிக்ரேஷன் சேலரி லிஸ்ட். இதுக்கு முன்னாடி வந்து இமிக்ரேஷன் சேலரி லிஸ்ட்டில் லைக் நிறைய ஜாப்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 180 பொசிஷன்ஸை வந்து தூக்க போகிறாங்களாம். அதெல்லாம் வந்து ஸ்கில்டு ஒர்க்கருக்கு வந்து எலிஜிபிளே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ வந்து புதுசாக ஒரு லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ண போகிறாங்க, which is called as temporary shortage occupation listன்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதில் இருக்கிற அந்த ஜாப்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில்டு ஒர்க்கருக்கு வந்து எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து RQF லெவல் 3லேருந்து 5 வரைக்கும் இருக்கிற ஜாப்ஸாக தான் அதில் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேர் ஒர்க்கர் விசா அப்ராட்லேருந்து ஒரு ஓவர்சீஸ் கேண்டிடேட்டை கேர் அசிஸ்டண்ட்டாக வந்து உங்களால் ஹையர் பண்ண முடியாது, அதை நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக பேன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. செட்டில்மெண்ட் ஷுட் பி ஏர்ன்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா ப்ராப்பராக நீங்கள் வந்து செட்டில்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஜாப் பொசிஷன் லெவலில் இருக்கணும், அண்ட் வந்து கரெக்டாக டேக்ஸ் பே பண்ணியிருக்கணும். இது எல்லாத்தையும் வந்து பார்த்து கரெக்டாக ஆடிட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் ஒரு விஷயத்தையும் நாங்கள் தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சிட்டிசன்ஷிப் ஷுட் பி ஏர்ன்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ILRக்கு எந்த மாதிரி சொன்னாங்களோ அதே மாதிரி தான் சிட்டிசன்ஷிப்க்கும் சொல்லியிருக்காங்க. லைக் இட் ஷுட் பி ஏர்ன்டுன்னு சொல்லியிருக்காங்க. லைக் உங்களோட நீங்கள் யூகேயில் இருக்கிற காலம் ஃபுல்லாக வந்து எவ்வளோ நாள் நீங்கள் இருந்தீங்க, என்னென்ன ஜாப் பார்த்தீங்க, லைக் உங்களோட ஜாப் பொசிஷன் லெவல் வந்து எந்த மாதிரியான லெவலில் இருக்குது, அண்ட் கரெக்டாக டேக்ஸ் பே பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது இதே மாதிரி எல்லா விஷயத்தையும் கரெக்டாக ஆடிட் பண்ணி தான் சிட்டிசன்ஷிப் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து மேஜர் 8 சேஞ்சஸ். இதோட ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோவை நம்ம யூடியூப் சேனலில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இது பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் இதை போய்ட்டு அந்த வீடியோ செக் பண்ணுங்கள். வீடியோக்கான லிங்க்கை என்னோட ப்ரொஃபைலோட ஸ்டோரியில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த அப்டேட்டில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய்.